ஹலோ கைஸ், நீங்க பார்த்து கொண்டு இருப்பது ஏடிஜி கேமிங் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிராணி எஸ்கேப் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு போய் பாத்ரூம்லாம் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இப்படி நேராக போய்கிட்டே இருக்கிறாங்க கைஸ். போய்கிட்டே இருக்கோம். அதான் ஒன்றுமே இல்லை. இங்கே கன் பார்ட்டு இருந்துச்சு கைஸ். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். டப்புன்னு கிராணி அடிச்சிருச்சா, திரும்பறதுக்குள்ளே அடிச்சிருச்சு. மறுபடியும் செகண்ட் மாதிரி போயிட்டு நேராக போனோம். போய் பார்த்தேங்க கைஸ், ஒன்றுமே இல்லை. இது திறந்தா காக்கா ஃபுட் இருந்துச்சு. சரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், என்ன இருக்குன்னே பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லை. கடைசியில் ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு, அதை விட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்தா மறுபடியும் கிராணி வந்துருச்சு சவுண்டுக்கு. மறுபடியும் இப்படி ஆட்டி சுற்றிட்டு இருந்தேன். கடைசியில் அது திரும்ப வந்துருச்சுட்டு இங்கே வந்து ஒன்றுமே இல்லாத திறந்து பார்த்துட்டு மறுபடியும் இப்படி வந்தேன். இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. மறுபடியும் மேலே போனேன். போகலான்னு நினச்சிட்டு அப்போ இங்கே வந்து காக்கா ஃபுட் எடுக்கலாம் வந்தேன். அப்புறம் கன் பார்ட் இருக்கிறத பார்த்தேங்க. பார்த்துட்டு மறுபடியும் கீழே போயிட்டு கன் அசம்பிள் பண்ணலாம்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தேன். கீழே போகலான்னு போயிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருந்துச்சு, சாவி இருந்துச்சு. அதனால அப்படியே போயிட்டேன். போயிட்டு அப்படியே கீழே போய் கன் பார்ட் வைக்கலான்னு போய் வச்சேன். பார்த்தோன்னே கன் பார்ட் அங்கே அடிச்சிட்டேன். செகண்ட் கன் பார்ட் எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம்னு கிராணி சவுண்டு கேட்டுன்னு ஒழிக்கணும்னு போன. அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் மேலே போகலான்னு போய்கிட்டே தான் இருந்தோம். போய்கிட்டு இருந்தோன்னே அப்புறம் மறுபடியும் மேலே போனோம். படிக்க தேடி போயிட்டு காக்கா ஃபுட் எடுத்து காக்காவுக்கு போடலான்னு போனேன். அதுக்கு முன்னாடி மேலே போய் பார்க்கலான்னு போனேன். மேலே போயிட்டு இங்கே ஒரு கன் பார்ட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த கன் பார்ட் எடுத்து இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. மறுபடியும் இங்கே போனேன். இங்கே போயிட்டு இங்கே ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா இங்கே கீழே இன்ஜின் இருந்துச்சு. நம்ம அப்போ கார் எஸ்கேப் பண்ணிக்கலான்னு இப்படி போனோன்னே கிராண்ட் பின்னாடி வந்த மாதிரி ஒரு டவுட்டு. அதனால கண்ணு தூக்கி போட்டோன்னே வந்துருச்சு. டக்குன்னு நம்மளை பார்த்துருச்சு. நம்மளை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு இல்லை. கடைசியில் கார் இன்ஜின் அப்படியே தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் அங்கே போனேன். போயிட்டு அப்படியே கார் இன்ஜின் செக் பண்ணலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தேன். போயிட்டு கீழே அப்படியே போனேங்க. போயிட்டு தான் இருந்தேன். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு பார்த்தேன். அப்புறம் இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். வெப்பன் கீ இருந்துச்சு. அப்புறம் கன் பார்ட்டுன்னு நினச்சிட்டு அங்கே போய் வைக்க போயிட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு நேரத்துக்குள்ள வெப்பன் கீ எடுத்து கிராணியை போடலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. கிராணி போடலான்னு போயிட்டேன். போயிட்டு அப்படியே மேலே தூக்கி போயிட்டு என்னன்னு பார்க்குறேன். அப்புறம் இது வெப்பன் கீ. கடைசியில் மேலே போகலான்னு போகிறேங்க, இன்னும் ஒரு மாதிரி கை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியே மறுபடியும் மேலே போனேன் கைஸ். போய்கிட்டு இருந்தேன். நடுவில் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே இப்படி போகலாம், ஒருவேளை கிராணி அப்படி வந்து கீழே அடிச்சிருமோன்ட்டு இப்படி போனேன். போயிட்டு கடைசியில் மேலே ஏறினா நானும் வந்துருச்சோன்னு நினச்ச கிராணி வேணாம் வரல. அப்புறம் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் கீழே புக்கு இருந்துச்சு, அதையும் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே வெப்பன் இருந்துச்சு. சரி வெப்பன் எடுக்கலான்ட்டு எடுத்தேன். பார்த்தா 1-2 வாட்டி வரல. அப்புறம் கடைசி நல்லா பக்கத்தில் போய் எடுத்து அதோட இதையும் எடுத்துட்டேன். மேலே போயிட்டு பார்த்தேன், கிராணி இங்கே இல்லை. வெப்பன் எடுத்தோன்னே கிராணி ஒழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்தால் இங்கே பார்த்தா கிராணியே காணும். பார்த்தா மேலே வந்துட்டு இருந்துச்சு. டப்புன்னு சுட்டுட்டு அது அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் இந்திய கன் பார்ட்டி செய்யலான்ட்டு கரெக்டாக அந்த கன் பார்ட்டி எடுக்கலான்னு போனால் அப்புறம் எடுத்துட்டேன். மேலே போயிட்டே இருக்கலாம். மேலே வந்து கடைசியில் கீழே போயிட்டு ஏதாவது கன் பார்ட் வைக்கலான்னு போயிட்டுருக்கேன். போயிட்டு கன் பார்ட் வைக்கலான்னு போயிட்டு அப்புறம் தெரியாமல் அந்த கார் இதோடையே தட்டி விட்ட கிராணி வரும்னு ஒரு இதில் அப்புறம் கட்டிங் பிளேடு எதுக்காச்சும் ஆகுமான்னு எடுத்தேன். கடைசியில் அதே மாதிரி கட்டிங் பிளேடையும் தூக்கி போட்டேன். அப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டேன் கைஸ். மேலே போயிட்டு அப்படியே பார்த்துட்டே வரேன், ஒன்றுமே இல்லை. மேலே போயிட்டு அப்புறம் இது வேறு தட்டி விட்டு திடீர்னு கிளிச் ஆகிடுச்சு. கடைசியில் நான் இப்படி தான் பூந்து போகலாமேன்ட்டு போய்கிட்டே இருந்தேன். பூந்து போயிடலாம் அப்படின்ட்டு. அதனால கிராணி பார்த்த மாதிரியே அந்த சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி போயிட்டு அப்புறம் இங்கேயும் கன் பார்ட் ஒன்று இருந்துச்சு. சரி எடுக்கலாம், எடுத்துகிட்டு போய் செட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அந்த கன்னை சுட்டா கிராணிலாம் அப்படின்னு போயிட்டேன். போய் பார்த்துட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் நான் வரல. இங்கே உள்ளே வந்து மறுபடியும் கிளிச்சானது போயிடுச்சான்னு பார்த்தோன்னே அப்படியே தான் இருந்துச்சு கிளிச்சானது.
மறுபடியும் சரி அப்படின்னு போயிட்டு இதாக வச்சேன், கன் பார்ட் வச்சு சுடலாம் கிராணியை போய் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே புல்லட் ஒன்று இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டேன். அப்புறம் போயிட்டு மேலே பார்க்கலான்னு போனேன் கைஸ். போயிட்டு கன்று எடுத்தேன். கன்று எடுத்துட்டு போய் கிராணி சுடலாம் இந்த கண்ணில், டப்பு டப்புன்னு போய் சாவா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். போய் பார்த்தேன், இந்த பக்கம் பார்த்தேன் கிராணி இல்லை. சரி அந்த பக்கம் பார்த்தேன் கிராணி இல்லை. கீழே தூக்கி போட்டு பார்க்கல, கிராணி வருன்ட்டு தூக்கி போட்டேன். தூக்கி போட்டு பார்த்தா கிராணி மறுபடியும் ஆளக்கணும். சரி பெல் இருக்கும், அது தொட்டோன்னே கிராணி ஓடி வரும்னு வந்து நின்றேன். சரி மறுபடியும் ஒரு டைம் அப்புறம் மரட்ட கிராணி வந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் கரெக்டாக வந்துச்சு. ஓட்ட வாய்க்கணும் டூலேயே வச்சு சுட்ட 1 நிமிஷத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. கடைசியில் ஏதாச்சும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி பண்ணேன். அப்புறம் காக்கா ஃபுட்டு போய் எடுத்து போடலான்னு போனேங்க. அதே மாதிரி காக்கா ஃபுட்டு எடுத்தேன். அது மட்டும் கட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் காக்கா ஃபுட்டு வந்து போட்டேன். போட்டோன்னே காக்கா வந்துச்சு. இது எதுக்குன்னே தெரியாமல் எடுத்தேன். சரி எடுத்துகிட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. கடைசியில் அதே மாதிரி இதை திறந்துட்டு போயிட்டு மேலே போனேன். மேலே போயிட்டு இதை கீழே போட்டு அதை எடுத்தேன். அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு சரி இதை போய்ட்டு நம்ம அதுக்கிட்ட வைக்கலாம், பாட்டிக்கிட்ட அந்த பாட்டி வச்சா சாவி தருவாங்கன்னு போனேன். போயிட்டு இங்கே ஏதாச்சும் இருந்தோன்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த லிவர் எடுத்தோடனே ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோருக்கிட்ட போயிட்டு அப்புறம் இதை வச்சிங்கன்னா அப்புறம் பாட்டி வந்து சாவி தருவாங்க. அப்புறம் பாட்டியை பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. சரி அப்படின்னு போயிட்டு பார்த்தேன். அப்புறம் கிராணி வந்துச்சு. சரி வந்தோடனே கீழே குதிச்சிட்டேன். குதிச்சோடனே சரி இங்கே எங்கேயோ கன்று போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு கன்று எடுக்கலான்னு பார்த்தா காணாமல் போயிடுச்சு. அப்புறம் எங்கேயோ கிச்சனில் தான் போட்ட மாதிரி ஞாபகம். அப்புறம் கிச்சனுக்கு ஓடி போனோன்னே இது வேறு குறுக்க இருந்துச்சு. அப்புறம் இது இப்படி வந்துடுச்சு. அப்புறம் அப்படி சமாளிச்சுட்டு உள்ளே போனோடனே கிச்சனில் ரெடியாக இருந்துச்சு கன்று. பார்த்தா புல்லட் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அந்த டிவி கிட்ட புல்லட் இருக்குன்னு அங்கே ஓடி போனோடனே பார்த்தா புல்லட்டும் இல்லை, இருந்துச்சு புல்லட்டு இருந்தோடனே கடைசியில் போனேன். மண்டையோடு வச்சு இந்த ஓட்டப்பல்லுலேயே ஒரு சுட்டோன்னே அதுவும் 1 நிமிஷத்துக்கு வரமாட்டான்னு சொன்னாங்க. அது இன்னொரு புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இதை சுடலாம், ஸ்க்ரூ ட்ரைவர்னு போய் எடுத்தோடனே போய் சுடலான்னு போனேன். போய் எடுத்தோடனே அப்புறம் மறுபடியும் கன்று எடுத்துட்டு நேராக போய் கரெக்டாக ஏம் வச்சு ஒரு சுட்டேன். மறுபடியும் அதே மாதிரி விழுந்தோடனே போய் அதை எடுத்துட்டு சரி அப்புறம் போயிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஸ்க்ரூ எடுக்கலான்னு போனேன் கைஸ். அப்படியே போயிட்டு கீழே போனேன். கீழே போயிட்டு இங்கே எதாச்சும் இருக்குமான்னு போனேன் கைஸ். அப்படியே போயிட்டு பார்த்தேன். பார்த்து இது என்னது திறந்தேன். 2 ஸ்க்ரூ இருந்துச்சு. 2 ஸ்க்ரூவையும் திறந்து பார்த்தோன்னே பரவாயில்ல, இந்த கீ தான் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு போய் எடுத்துட்டு அப்புறம் நேராக போனேன். போயிட்டு நம்ம அப்புறம் காருக்கிட்ட போயிட்டு அப்புறம் இதை திறந்துட்டு அப்புறம் அதையும் திறந்தோடனே ஸ்வைன்னு போயிடுச்சு. அப்புறம் இந்த கீயை தூக்கி போட்டு கார் எஸ்கேப்புக்கு வேறு ஏதாச்சும் வேணுமே அப்படின்னு போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு கிராணி கை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஓடி வந்துட்டேன். கொஞ்சோடனே பார்த்தா அது கிராணி தான். அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்தோம். ஒரு 2 சுற்றினோடனே அது அப்படி போயிடுச்சு. கடைசியில் போய் பார்த்தோன்னே அப்படியே மேலே ஓடி போயிட்டேன். மேலே வந்து சரி இப்படி பூந்துடலாம், இங்கே பூந்துட்டு அங்கே ஏதாச்சும் பெட்ரோல் அந்த மாதிரி இருக்கும், போய் எடுத்துடலாம் அந்த பெட்ரோலான்னு நினச்சிட்டு போய் பார்த்தேன். போயிட்டே இருந்தேன். போய் பார்த்தோன்னே அங்கே பெட்ரோல் தான் இருந்துச்சு. இது நம்ம தெரிஞ்சுதா அப்படின்னு அப்படியே எடுத்துட்டேன். கார் எஸ்கேப்புக்கு இது ஹெல்ப் ஆகும்ன்ட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி வந்துட்டுருந்தேன். கீழே வந்துட்டுருந்தேன். அதே மாதிரி பெட்ரோல் எடுத்து இங்கே வந்துட்டு சரி அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோன்னே கிராணி வந்துச்சு. அப்படியே பூந்துடலான்னு போயிட்டோம். அதே மாதிரி பூந்துட்டு சரி பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம். அப்படியே போகுமான்ட்டு லைட்டாக உள்ளே போனேன். அப்பவும் அப்படி போகல. கடைசியில் நின்றுட்டு இருக்கும்போது போன மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா போகல, அதே இடத்துல தான் நின்றுச்சு. கடைசியில் அது போச்சு. போன உடனே வெளியே போகலான்னு பார்த்தோன்னா வந்துடுச்சு மறுபடியும். கடைசியில் சரி மேலே போயிட்டு அங்கே சவுண்டை போட்டோன்னே இங்கே வரும் அப்படின்னு அப்படியே போனேன். அதே மாதிரி இங்கே சவுண்டு போட்டுட்ருந்தோடனே அதே மாதிரி
இங்கே ஒரு பெல் இருந்தோடனே அதே ஒரு 2-3 டைம் இப்படி அழுத்தினேன். அழுத்திட்டு அப்படியே எட்டி பார்க்கலான்னு பார்த்தா ஆனால் ஒன்றுமே தெரியலன்னு சொன்னோடனே அப்படியே போனேன். போயிட்டு மேலே பார்த்தேன், மேலேயும் ஒன்றும் இல்லை. அப்படியே உள்ளே பார்த்தோன்னே கரெக்டாக உள்ளே போகிற நேரத்தில் நம்ம வந்துட்டோம். சரி அப்படின்னு இது எங்கே போடுறதுன்னு தெரில. சரி கன் இருந்துச்சு, டக்குன்னு கன் எடுத்தால் கன்னில் புல்லட் எல்லாம் போயிடுச்சு. இப்படி மண்டையோடு ஒன்று போயிடுச்சு.